وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. அன்புள்ள பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களுள் அஸ்ஸித்தீர் என்பதும் ஒன்றாகும். அஸ்ஸித்தீர் என்ற பெயர் ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் திறந்த வெளியில் ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருக்கிறார். அதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். உடனே மிம்பருக்கு வந்து மக்களை பார்த்து அவர்கள் பொதுப்படையாக பேசினார்கள். குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லாமல், அவரை மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தாமல் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஹய்யாகவும் சித்தீராகவும் இருக்கிறான். வெட்கப்படுபவனாகவும் சித்தீராகவும் அவன் இருக்கிறான். அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்புகிறான். எனவே உங்களில் ஒருவர் குளித்தால் மறைத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு அல்லாஹுக்கு அஸ்ஸித்தீர் என்ற ஒரு பெயர் இருப்பதை அடையாளப்படுத்துகிறது. அஸ்ஸித்தீர் என்றால் மறைப்பவன் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறைக்கக்கூடியவனாகவும் மறைப்பதை விரும்புபவனாகவும் இருக்கிறார். நம்முடைய ஔரத்துகளை மறைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஔரத் என்றால் குறைகள். நம்முடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளையும் ஔரத் என்று சொல்லப்படும். அதை நாம் மறைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய குறைகளை அவன் மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்தில் அடியார்களும் அவர்களுடைய குறைகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கிறான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லோருக்கும் மன்னிப்பு இருக்கிறது, பகிரங்கமாக பாவங்களை செய்பவர்களை தவிர என்று சொன்னார்கள். பகிரங்கமாக பாவம் செய்வதிலே ஒன்றுதான், ஒரு அடியான் இரவில் ஒரு பாவத்தை செய்வான், அதை அல்லாஹ் மறைத்து விடுவான். ஆனால் அந்த அடியான் காலையிலே மக்கள் மத்தியிலே வந்து அல்லது நண்பர்களிடத்திலே வந்து நான் இரவு இன்ன செயலை செய்தேன் என்று அவர்களிடத்திலே அடையாளப்படுத்துவான். இரவு அவன் செய்த குறையை அல்லாஹ் மறைத்தான். ஆனால் இந்த மனிதன் அவனுடைய வாயினால் அவன் அதை பகிரங்கப்படுத்துகிறான். இதுவும் பகிரங்கமாக பாவம் செய்வதிலே அடங்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் புகாரி முஸ்லிமிலே பார்க்கலாம். இந்த ஹதீஸை நிதானமாக நாம் சிந்திக்கிற போது நம்மை அல்லாஹ் மறைக்கிறான், நாமும் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். ஒரு அடியான், இன்னொரு ஹதீஸிலே, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்துருல்லாஹு அலா அப்தின் ஃபித் துன்யா, உலகத்தில் ஒரு அடியானுடைய குறையை அல்லாஹ் மறைத்து விட்டால் மறுமையிலும் அதை மறைத்து விடுவான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்ய அல்லாஹ் அதை இந்த உலகத்தில் மறைத்து விட்டால் மறுமையிலும் அதை மறைத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒரு அடியானை எழுப்பி அவனை அழைத்து அவனிடத்திலே சொல்லுவான், அமில் கதா வ கதா, நீ உலகத்தில் இருக்கும்போது இவ்வாறெல்லாம் செய்தாயல்லவா? அந்த அடியான் ஆம் யா ரப் என்று ஏற்றுக்கொள்வான். திரும்பவும் கேட்பான், அமில் கதா வ கதா, இவ்வாறெல்லாம் நீ செய்தாயல்லவா என்று. இவன் மறுக்க முடியாது, ஏற்றுக்கொள்வான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு பயம் வரும், இவ்வளவு பாவங்கள் நான் செய்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் அவை அனைத்தும் பதியப்பட்டிருக்கின்றன என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னி சத்தர்த்து அலைக ஃபித் துன்யா, உலகத்தில் அதை நான் உனக்கு மறைத்தேன், ஃபஅன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்றைய தினம் நான் உனக்கு அதை மன்னிப்பேன்
என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அல்லாஹ் சித்தீர் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. அல்லாஹ் மறைக்கக்கூடியவன் என்பதை நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு மனிதன் தான் செய்த தவறுகளை மக்கள் மத்தியிலே சொல்லி பகிரங்கப்படுத்துவது கூடாது. அல்லாஹ் மறைத்ததை மறைக்க வேண்டும். குறிப்பாக வாலிபர்கள், பெண்கள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். தாங்கள் செய்த சில சந்தர்ப்பங்கள் வரும்போது தவறுகளை நண்பர்கள் மத்தியிலே பகிரங்கப்படுத்துகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அசிங்கமாகவும் ஆபத்தாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குறைகளை நாம் மறைப்பது போல நம்முடைய சகோதரர்களுடைய குறைகளையும் நாம் மறைக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் தன்னுடைய சகோதர முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய குறையை மறைப்பான். யாரொருவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை, தன்னுடைய சகோதரனுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறுமையிலே மறைப்பான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பா. நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாமல் இருக்கிற மக்களே, நல்ல வாசகத்தை கவனியுங்கள். நாவினால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாமல் இருக்கிற மக்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லீம்களை நீங்கள் புறம் பேசாதீர்கள். முஸ்லீம்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவுராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேடி நீங்கள் அலையாதீர்கள். ஃபஇன்னஹு மன் யத்தபி அவுராத்திஹிம் யத்தபி இல்லாஹு அவுரத்தஹும், யார் முஸ்லிமுடைய குறைகளை தேடி அலைகிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விடுவான். வமன் யத்தபி இல்லாஹு அவுரத்தஹு யுஃப்திஹு ஃபீ பைத்திஹ், யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிக்கிறானோ அவரை அவருடைய வீட்டுக்குள் வைத்து அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸ் அஹ்மத், அபு தாவூத் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். எனவே அடுத்தவர்களுடைய குறைகளை மறைத்து பழகுவோம். இதுதான் உள்ளத்தால் ஈமான் கொண்ட மக்களுடைய நிலையாக இருக்கிறது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மரண தண்டனைக்காக தீர்ப்பு வழங்கப்பட்டு சஹாபாக்கள் கல்லால் எறிகிற போது ஓடினார் அல்லவா? ஓடியவரை சஹாபாக்கள் மறித்து பிடித்து அவருக்கு கல்லறிந்து கொலை செய்த போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், நீங்கள் அவரை ஓட விட்டிருக்கலாம் அல்லவா என்று. அந்த மடக்கி பிடித்து கொடுத்தவரை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய ஆடையினால் அவரை மறைத்து பாதுகாத்திருக்கலாம் அல்லவா என்று. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அந்த சித்தீர் என்கிற பெயர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் மறைப்பவன், மறைப்பை விரும்புகிறவன். நாமும் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் மறைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். எனவே நம்முடைய குறைகளை மறைப்பதோடு பிறர் குறையை மறைக்க நாம் முயற்சிய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.